ஹாய்ப்பா, நேற்று வியாழக்கிழமை உப்பு புளி மிளகா வத்தல் போட்டிருந்த ஜாடி எல்லாம் எடுத்து சூப்பராக க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் துணியை போட்டு தொடச்சி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் கல்லுப்பு வாங்கி நிறச்சி வைக்கணும் அப்படின்றதுக்காக நேற்றே வியாழக்கிழமையே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி சுக்கிர ஓரையில் காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து கல்லுப்பு ஜாடியை வந்து நிறச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புளி வந்து லாஸ்ட் இயர் புளி தான். அம்மா வந்து லாஸ்ட் இயர் கொடுத்து விட்டது, எனக்கும் தங்கச்சிக்கு கொடுத்து விட்டது. அதனால கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. கருப்பாக இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நம்ம ஒரு தேனி புளி சூப்பராக இருக்கும். அப்புறம் மிளகா வத்தல் வந்து ஒரு 150 கிராம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வந்து அதோட ஜாடியில் போட்டு அழகாக நிறச்சி வச்சாச்சு. அப்புறம் உப்பு வைக்கும்போது அதுக்கு கீழே எப்பயுமே ₹1 இல்லாட்டி ₹5 காயினை வச்சு அதுக்கு மேலே அந்த கல்லுப்பை எடுத்து வைங்க. எப்பயுமே அந்த மாதிரி பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்படி பண்ணும்போது நம்ம வீட்டில் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் உப்பு வாங்கி வீட்டில் வைக்கிறது அப்படின்றது நம்ம வீட்டில் எப்பயுமே பண பற்றாக்குறையே வராதுங்க. இது நிதர்சனமான சத்தியமான உண்மை. ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள். எப்போ எல்லாம் உங்களுக்கு கல்லுப்பு தேவைப்படுதோ அப்போ எல்லாம் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த சுக்கிர ஓரையில் வாங்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்மீகத்தை, அதாவது லக்ஷ்மி கடாட்சத்தை இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வீட்டில் பண்ணும் பொழுது ரொம்ப பெரிய மாற்றம் வீட்டில் ஏற்படுறதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இது நிதர்சனமான சத்தியமான உண்மை. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே, பாய், தேங்க்யூ.